இடங்கள்ல முன்னிலை பெற்றக்கூடிய நிலவரத்தை பார்த்து வரும். சோ இதுவரைக்கும் 234 தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை நிலவரம் வந்திருக்கு. முன்னிலையின் அடிப்படையில் தாவேக 100 இடங்கள்ல முன்னிலை பெற்றிருக்கு. அடுத்த இடத்துல அதிமுக இருக்கு, 78 இடங்கள்ல முன்னிலையில் இருக்காங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் 56 இடங்கள்ல முன்னிலை பெற்றிருக்காங்க. எடப்பாடி தொகுதியில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 16,653 வாக்குகள் பெற்று தற்போது முதல் இடத்துல இருக்காரு. வாக்கு வித்தியாசமும் 10,000 கடந்திருக்கு. சோ இதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கிளியர் லீட்ல இருக்கார் அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. இந்த அமர்வில் தற்போது அரசியல் விமர்சகர் திரு அக்னீஸ்வரனும் விமர்சகர் திரு மதிவானன் நம்முடைய இணைஞ்சிருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். திரு அக்னீஸ்வரன், எடப்பாடி பழனிசாமி அவருடைய கனவை ஆட்சி மாற்றம் மக்கள் நமக்கு தான் கொடுப்பாங்க அப்படின்ற கனவை தாவேகா தவிடுபடியாக்கி இருக்கா? இல்ல ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க 234 சட்டமன்ற தொகுதியிலும் வெற்றி பெற்று திமுக திரும்ப ஆட்சி அமைக்கும் என்று நினைச்சவங்கள தான் கனவு தவிடுபடியாயிருக்கு. இப்ப யார் ஆட்சி அமைக்க போகிறார்கள் அப்படிங்கிறது வெறும் 5 சுற்றுல நாம முடிவெடுக்க முடியாது. இருந்தாலும் தாவேகாவுக்கு திமுக அதிமுகவுக்கு மாற்றாக இவங்க 2 பேரும் இப்படித்தான்ப்பா அப்படின்னு வாக்களித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நகர்ப்புறங்களில் எண்ணும் போது இது தெரியுது. ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒரு 23 சுற்றுகளில் 13 அல்லது 15 சுற்றுகளில் தான் அது முழுமை அடையும் அப்படிங்கிறது, இந்த போக்கில் தான் இது போகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஆக மாற்று என்பது இன்னும் இதுவரைக்கும் முடிவாகவில்லை. இனிமேலுக்கு தான் இது தெரிய வரும் அப்படின்னு நான் பார்க்கிறேன். சரி, மதிவானன் சார், உங்களுடைய கருத்து. முதல் சுற்றுல தாவேகா 101 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கு. 2ஆம் இடத்துல 78. ஹங் அசம்பிளியை நோக்கி போகுதா? தாவேகாவுடைய இந்த பெர்ஃபார்மன்ஸ் நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு மணி நேரம் கழிச்சு தான் பதில் சொல்ல முடியும். ஏன்னா தனிப்பெரும்பான்மை தாவேகாவுக்கு கிடைக்குமா அப்படின்றது அப்போ தான் தெரியும். பட் இப்போவே 100 கிராஸ் பண்ணிட்டாங்க. அதனால் அவங்க தான் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுவாங்க வித் த சப்போர்ட் ஆஃப் அதர் பார்ட்டிஸ்ன்றது என்னுடைய ஜெனரல் அண்டர்ஸ்டாண்டிங். இதில் 180 வந்தால் தான் ஸ்வீப்புன்னு நினைப்பேன், 150 வந்தால் தான் ஸ்வீப்புன்னு நினைக்கிறதெல்லாம் மீனிங்லெஸ். ஏன்னா 3 பேர் களத்தில் மோதி இருக்காங்க. இஃப் தெர் இஸ் எ ஃபைட் பிட்வீன் 2 ரைவல்ஸ் நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் இது 3 இணையான, இது சொல்லப்போனால் தாவேகா புதிய கட்சிங்க. அப்போ அந்த கட்சி 100 தாண்டி இருக்குது. அதில் பாதி கூட திமுக 75 வருஷ கட்சி ஆளுங்கட்சி இல்லைன்றதும், அநேகமாக ஒரு ஃபியூ மினிஸ்டர்ஸை தவிர எல்லா மினிஸ்டர்ஸும் ட்ரெயிலிங் ஆகுறாங்க. சீனியர் லீடர்ஸ் துரைமுருகன், KN நேரு போன்றவங்கெல்லாம் போஸ்டல் ஓட்லேயே ட்ரெயிலிங் ஆனது உண்மையில் நான் எதிர்பார்க்கலைங்க. ஆனால் அரசு ஊழியர்களுடைய கோபம், அந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை அவங்க தரேன்னு சொல்லிட்டு திரும்பவும் புதிய பென்ஷன் ஸ்கீமை தான் கொடுத்து ஏமாத்தந்த